புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக தங்க வைக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரில் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் இன்று இபிஎஸ் முக்கிய அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு? விவரங்கள். அருணேஷ் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் குதிரை பேரம் பேச வாய்ப்பிருப்பதாக கருதி அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 47 பேர் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த 3 நாட்களாக அங்க தங்கியிருந்தவர்கள் தற்பொழுது சென்னை திரும்பும்படி அம்மா மக்கள் முன்னேற்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சென்னை திரும்பக்கூடிய சூழ்நிலையில் அவர் சென்னை வந்த பிறகு அதற்கான ஆலோசனை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 முறை இந்த ஆலோசனை என்பது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக எந்த காலத்திலும் நீங்கள் நல்லதே நடக்கும், நம்பி இருங்கள் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் யாருக்கும் ஆட்சி அமைக்க ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுக்காத நிலையில் கிட்டத்தட்ட திமுக அதிமுக 116 இடங்களும் அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு 116 இடங்கள் என இருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நிலவக்கூடிய அரசியல் சூழல் அதே போல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக தங்க வைக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரில் தற்பொழுது சென்னை வந்தடைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் இன்று இபிஎஸ் முக்கிய அவசர ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு? விவரங்கள். அருணேஷ் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் குதிரை பேரம் பேச வாய்ப்பிருப்பதாக கருதி அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 47 பேர் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். கடந்த 3 நாட்களாக அங்க தங்கியிருந்தவர்கள் தற்பொழுது சென்னை திரும்பும்படி அம்மா மக்கள் முன்னேற்ற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சென்னை திரும்பக்கூடிய சூழ்நிலையில் அவர் சென்னை வந்த பிறகு அதற்கான ஆலோசனை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2 முறை இந்த ஆலோசனை என்பது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது. குறிப்பாக எந்த காலத்திலும் நீங்கள் நல்லதே நடக்கும், நம்பி இருங்கள் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் யாருக்கும் ஆட்சி அமைக்க ஆளுநர் அவர்கள் அழைப்பு விடுக்காத நிலையில் கிட்டத்தட்ட திமுக அதிமுக 116 இடங்களும் அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு 116 இடங்கள் என இருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நிலவக்கூடிய அரசியல் சூழல் அதே போல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.